இந்த 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை அட்டன் பண்ணது யார் அப்படின்னா அம்பேத்கர். இதுல ஒரே ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மட்டும் அட்டன் பண்ணது யார் அப்படின்னா காந்தி, காங்கிரஸ். சரி, ஓகே. அங்க நம்ம வந்து சைமன் கமிஷனுடைய அறிக்கையை பார்த்த உடனே வெள்ளைக்காரன் சொல்றான், இந்தியர்களுக்கு எதுக்கு நான் இடம் கொடுக்கணும்? 7 பேர்ல ஒரு ஆள் கூட இந்தியன் இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்புறது. இந்தியர்களுக்கு என்ன தேவைன்னு இந்தியர்களுக்கு தெரியாது. இந்தியர்களுக்கு தேவையானதை சட்டமா ஏத்திக்கிற பவர் இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்கிறான். அதை எதிர்த்து தான் யாரு பண்றாரு? ஜவஹர்லால் நேருடைய அப்பா மோதிலால் நேரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நேரு ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு 1928. ஓகேவா? யார் எதிர்த்து? வெள்ளைக்காரன் எதிர்த்து பிரிக்கன் ஹெட். இவர் தான் சொல்றாரு, இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அயலுறவு செயலர் சொல்றாரு, இந்தியர்களுக்கு அந்த அறிவு இருக்கா? சைமன் கமிஷன்ல ஒரு இந்தியன் கூட சேர்க்கல, நீ இந்தியர்களுக்கு என்ன தேவைன்ற அறிவு இருக்கான்னு கேட்கிறாரு. அதனால கொண்டுட்டு வந்ததுதான் இந்த நேரு ரிப்போர்ட். அந்த நேரு ரிப்போர்ட்டை எதிர்க்கிறாங்க யாரு? அலி ஜின்னா. அதனால ஜின்னா ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 14 அம்ச கோரிக்கை. ஓகேவா? அப்ப நேருவுடைய ரிப்போர்ட் 7 அம்ச கோரிக்கை, ஜின்னாவுடைய ரிப்போர்ட் 14 அம்ச கோரிக்கை. அதுக்கப்புறம் தான் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல தான் சைமன் கமிஷன் ஆல்ரெடி வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லுச்சு. பிளஸ் அம்பேத்கரும் போய் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்டாரு. அதனால ரிசர்வேஷன் கொடுக்குறாரு யாரு? ராம்சே மெக்டொனால்ட். அதனால தான் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தின் தந்தை அப்படின்னு இவரை சொல்லுவோம், ராம்சே மெக்டொனால்ட். ஆனா இது வேண்டாம்னு சொல்லிட்டு காந்தி வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. அதெல்லாம் ஐயனம்ல நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா?